அனைவருக்கும் வணக்கம். ஊழல் பண்ணிட்டு ஓடி ஒளிகிறதுக்கு பேர் அரசியல் பழிவாங்கல் இல்லை. தப்புக்கு சட்டப்படி கிடைக்கிற தண்டனை சொந்த ஊரான கரூரை காலி பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு ஓடி போய் கோடிகளை இறைச்சதெல்லாம் என்ன பெரிய வீரமா? மக்களின் தீர்ப்புன்னு ஒன்று வந்தால் பணமும் காப்பாற்றாது, பதவியும் காப்பாற்றாது. தமிழக அரசியலில் இப்போது செந்தில் பாலாஜி விவகாரம் செம்ம ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு. இவர் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கர் தான், அவரை ஓட விட்டுருக்கணும். இப்போது இருக்கிற விஜய் அரசாங்கம் அவரை பழி வாங்குவதற்காகவே குறி வச்சுக்கின்னு ஒரு கதையை செமத்தியாக கிளப்பி விட்டுட்டு வராங்க. ஆனால் இந்த டாஸ்மாக் ஊழல் ஒன்றும் நேற்று முளைச்ச விஷயம் கிடையாது. கடந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அமலாக்கத்துறை இந்த கேஸை கையில் எடுத்து விசாரிச்சுட்டு வராங்க. அமலாக்கத்துறை இந்த வழக்கை போட்டப்பவே செந்தில் பாலாஜி தலைமறைவானது, அரெஸ்ட் ஆனது எல்லாமே மக்களுக்கு கண் முன்னாடியே நடந்த உண்மைதான். அப்போது தமிழ்நாட்டில் இருந்து திமுக ஆட்சி தான். அப்போ என்ன திமுக அவங்களை பழி வாங்கிடுச்சுன்னு அர்த்தமா? சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க ஓடி ஒளிகிறதும் ஜாமீன் வாங்கிட்டு தற்காலிகமாக தப்பிக்குவதையும் விட்டுவிட்டு தான் ஒரு தப்பில்லாதவர்னு நிரூபிக்க வேண்டியது தானே. இதையெல்லாம் மக்கள் ரொம்ப கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. போன எலெக்ஷனில் கூட தன்னோட சொந்த ஊரான கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு ஓடி போய் அங்கும் பல கோடிகளை வாரி இறைச்சி கஷ்டப்பட்டு தான் ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். ஆனால் இனி வரும் காலத்தில் அவரால் எம்எல்ஏ ஆக கூட முடியாததற்கான அரசியல் வட்டாரத்தோட லேட்டஸ்ட் கணிப்பு. அதுக்குள்ளே டாஸ்மாக் கேஸு அவரை ஃபுல்லாக முடக்கிடுச்சுன்னு பேச்சு அடிப்படுது. இந்த ஊழல் வழக்குகளை எல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கை என கலர் கொடுத்து திசை திருப்ப பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் எதையும் மறக்கலை. தப்பு செஞ்ச சட்டத்துக்கு பயந்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு அரசியல் சாயம் பூச தப்பிக்க பார்த்து லாங் ரன் அதெல்லாம் எடுப்படாது. மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் காண வேண்டும் என்றால் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.